கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அத்தியாயத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை நாம் படிப்போம். பிலிப்பியர் 1:27 முதல் 29 வரை. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆத்துமாவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் உங்கள் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய செய்தி, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். Let your conduct worthy to the gospel of Jesus Christ. இது ஆங்கில வேதாகமத்தின் மொழியாக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த தெளிவான அர்த்தத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அதை நம்ம என்னன்றதை நாம் பார்ப்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் தேவனுமாய் இருக்கிறீர். உம்முடைய உன்னதமான உயரிய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலம் இந்த காலை நேரத்தில் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எல்லாவற்றையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், நீங்கள் ஆவியிலே உறுதியாய் நின்று. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் ஒரு மிஷனரி ஊழியம். ஒரே இடமாக இருந்து ஊழியம் செய்கிற ஒரு அழைப்பு அல்ல. அவர் அநேக இடங்களிலே சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அநேக பரிசுத்தவான்களை எழுப்புகிற ஒரு பணியை அவர் செய்து, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். நானே கடந்த 3 வாரங்களாக ஊழியத்தில் மிஷனரி ஃபீல்டுக்காக நானும் சகோதரியும் பயணம் பண்ணின போது யோசித்தேன், இப்பொழுதுள்ளது போன்ற ஒரு வசதி பவுலினுடைய காலத்தில் இருந்திருக்குமானால் நான் செய்ததை விட பன்மடங்கு அவர் செய்திருப்பார். ஆனால் அவர் கற்பர் பிரயாணத்திலேயும் நடையிலேயும் வாகனங்களிலேயும் மிருகங்களிலேயும் அவர் பயணம் செய்து அவர் ஊழியத்தை செய்தார். அப்போ அவர் சபைகளை ஒவ்வொரு முறை அவர் ஸ்தாபித்து அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசத்தை கொடுத்து நல்ல ஒரு நிலையில் அந்த சபையை உருவாக்கி ஒருத்தர் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் போகிறார். போனாலும் கூட அது எப்படி நடக்கிறது என்கிறத அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதே வேளையில் அந்தந்த சபைகளுக்கு அவர் நிருபங்களை அனுப்புகிறார். காரணம், பவுல் ஒரு
ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியக்காரன். ஏதோ பேருக்காக ஊழியம் செய்யணும்னு அவன் செய்யலை, ஏதோ கணக்கு காட்டணுமே என்கிறதற்காக அல்ல. அவனுடைய ஊழியத்தில் ஒரு ஜாக்கிரதை இருந்தது. அஜாக்கிரதை அவன் இந்த காரியத்தை செய்யவில்லை. சிறப்பாக செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும், தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய ஆலோசனையின்படி சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு பவுலுக்குள்ளே இருந்தது. அப்போ பவுலினுடைய ஊழியத்தில் அவருக்கு சில இடங்களிலே அவர் ஊழியத்தை ஸ்தாபித்து விட்டு வந்துட்டு அங்குள்ள காரியங்களை கேள்விப்படும் போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சபையில் ஒன்று தான் கலாத்தியா சபை. அவரே சொல்கிறார், நன்றாக ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை கெடுத்தவன் நல்லா தானே உங்களை சரியாக ஆரம்பித்து எனக்கு தேவனுடைய உபதேசத்தை கொடுத்து நல்லா இருங்கப்பான்னு சொல்லிட்டு தானே வந்தேன், அதுக்குள்ளே யார் உங்களை வந்து குழப்பிட்டு போனது? கொரிந்து சபையிலும் பயங்கரமான குழப்பங்கள் நடக்கிறது. சில இம்மாரல் பிஹேவியர்ஸ் சபைக்குள்ளே இருக்கும்போது அவனெல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவனை அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கிறத பார்க்கும்போது, அப்படிப்பட்ட காரண மனுஷனை நீங்கள் ஏன் இன்னும் சபையை விட்டு விலக்காமல் இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட பாவங்கள் எதில் கூட சொல்லப்படலை, புறஜாதிகள் மத்தியில் கூட சொல்லப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை அவர் கடிந்து கொள்கிறார். ஸோ சபையை என்னதான் உருவாக்கி வச்சாலும் தூரம் போகும்போது அந்த ஊழியக்காரனுக்கு சபை என்ன ஆச்சோ ஏதாச்சோ எல்லாம் ஒழுங்காக இருக்குமா, சரியாக போகுமா அப்படிங்கிற ஒரு பதஷ்டம் இருக்கிறது. இன்றைக்கி நான் சபையை நிர்வகிக்கிற இந்த கால சூழ்நிலையிலே எங்கே வெளியூர்களுக்கு போனாலும் ஆராதனை முடித்து 2 மணி நேரத்தில் அங்கேருந்து தொலைபேசியில் எல்லா விவரம், யார் வந்தால் யார் வரலை, எல்லா சூழ்நிலையும் நமக்கு க்ளீனாக டேட்டா கொடுத்துருவாங்க. என்ன பிரசங்கம் நடந்தது, எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணால், எத்தனை மணிக்கு ஆராதனை முடிஞ்சுது, எல்லா புள்ளி விவரம் வந்துடும். ஆனால் அப்பா ஊழியம் செய்த காலத்தில் அப்படி இருக்காது. கடித போக்குவரத்து ஒன்று தான் இருக்கும், பதக்குன்னு இருக்கும், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெளிக்கிட்டு. அப்போது ஒரு ஊழியத்தை செய்யும்போது இதில் இவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஆனால் பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, விசுவாசிகளாகிய பிலிப்பு பட்டணத்தாரே, நான் உங்களை பார்த்தாலும் வந்தாலும் வரலனாலும் சரி, உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற காரியத்தில் நீங்கள் ஸ்டெடியாக இருங்க அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவில் சுவிசேஷத்திற்காக கூட போராடி. அப்போ பவுலப்போஸ்தலனுக்கு சில பிரச்சனைகள் நடக்கிறது, சிறை சேதங்கள் நடக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் அவர் இந்த நிருபங்களெல்லாம் அவர் எழுதுகிறார் பாருங்க. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருக்க, இதை சிலர் வாய்ப்பாக பயன்படுத்தி சுவிசேஷத்தை சொல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, துணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க செய்கிற நோக்கம் வந்து நல்ல எண்ணத்தில் இல்லை, வேறு விதமான பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஆனாலும் பவுல் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, எப்படியோ கிறிஸ்து என்ன பண்ணப்படுகிறார், பிரசங்கிக்கப்படுகிறார். அப்போ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவது ஒரு முக்கியமான காரியம் அல்ல, பிரசங்கிக்கப்பட்ட கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா போகிற இடம்லாம் கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதோட வேலை முடியல, கணக்காட்டிட்டுலாம் நம்ம போயிட முடியாது. அறிந்து கொண்ட மக்கள் அந்த கிறிஸ்துவுக்கான நிலையில் எப்படி வாழ்கிறார்கள் என்கிற நிலை ரொம்ப முக்கியமானது பாருங்க. இதை பவுல் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். அநேகர் எப்படின்னா, இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து இன்றைக்கி எல்லா சபைகளும் ஸ்தாபனங்களும் பெந்தைக்கோஸ்தே குழுக்களும் பேசுது, ஆத்துமா ரட்சிக்கப்படுறாங்க, கூட்டு வந்து ஞானசானத்தை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு மாதிரி ஒரு பக்தி பரவசமாக ஆயிரும், அத்தோட ஜோலி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான், எங்கே வர்றான், இருக்கிறானா, செத்து போயிட்டானா, அதுக்கப்புறம் அவனுக்கு அதை குறித்த ஒரு ஃபாலோ அப்பே கிடையாது. இல்லைன்னா என்ன பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்ச்சின்னு ஏதாவது ஒன்று இருக்கும், நாம்கே வாஸ்துக்கு அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிட்டு போயிடுறதுங்க, அந்த ஆத்துமாக்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறது. இது சரியான ஒரு ஒழுங்கே இல்லை. மிஷனரி பாகத்தினுடைய முழுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாக்கள் ஸ்திரப்படுகிற வரைக்கும் அவன் அங்கே நின்று தேவனுடைய உபதேசத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். சீஷர்களுக்கு ஆண்டவர் 2 கட்டளை கொடுத்தார். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளை முதலாவது என்ன ஆக்குங்கள்,
சீஷராக. எப்படி அவன் சீஷராக முடியும்னா, இயேசுவை குறித்த அறிவை அவன் பெறும்போது தான் இயேசுவுக்கு சீஷனாக முடியும். அதோட முடியல வேலை. சீஷனான பின்பு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள அவர்களுக்கு என்ன பண்ணணும்? உபதேசம் பண்ணணும். இன்னைக்கு பிசாசு எடுத்து தூக்கி போட்ட ஒரு விஷயம் அதுதான். இந்த செகண்ட் பார்ட்டை எடுத்துட்டான். அப்போது ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி சீஷரத்துவ நிலையில் ஆக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ரொம்ப ஈஸி பாருங்க. ஆனால் அடுத்து ஒரு மேட்டர் இருக்குது, செகண்ட் பார்ட்டு. அதுதான் பெரிய தலைவலியே. தலைவலிங்கிறத தான் பவுலப்போஸ்தலன் எப்படி அழகாக சொல்கிறாருன்னா, நான் ஏன் லாங்குவேஜ் தலைவலிங்கிறேன், கிறிஸ்து உங்களுக்காக உருவாகும் போது மறுபடியும் என்ன வேதனைப்படுறேங்கிறாரு? பிரசவ வேதனைப்படுறேங்கிறாரு. அது எவ்வளவு ஒரு ஹை டாஸ்க். ஆனால் இன்னைக்கு அதை சபைகள் ரொம்ப அலட்சியமாகவும் லகுவாக எடுத்துட்டு, அது உபதேசம்லாம் வேணாம், ஏதோ மக்கள் வராங்களா, ஒரு 4 பாட்டு பாடின ஒரு செய்தியை கொடுத்தோம், அவ்வளோதான். அது ஒரு ஒரு ப்ரோக்ராம். எவ்ரி சர்ச் ஹஸ் காட் அ ப்ரோட்டோகால். ஒரு 4 பாட்டு, ஒரு சாட்சி, ஒரு வேத வாசிப்பு, ஒரு வர்ஷிப்பு, ஒரு காணிக்க, ஒரு செய்தி. என்ன செய்தி? ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு செய்தி, அப்படியே ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸார்டேஷன் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. தேவனுடைய சபைங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தணும்னா உபதேசம், த சிஸ்டமேட்டிக் டீச்சிங், முறைப்படுத்தப்பட்ட உபதேசம் முறையாக அவர்களுக்கு என்ன பண்ணப்படணுங்க? சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதுதான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உருவாக்கும். அடுத்து அவனை கிறிஸ்துவுக்காக செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு he will become a productive, அந்த நிலைக்கு அவனை கொண்டு போய் சேர்க்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அப்போ பவுலினுடைய ஊழியத்தில் வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, பிரசங்கித்த ஆத்துமாக்கள், பிரசங்கத்தை கேட்ட ஆத்துமாக்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களுக்கு தேவனுடைய கலப்பில்லாத உபதேசத்தை கொடுத்து அவர்களை கர்த்தருக்குள் அவர்களை சரியான வழியில் நடத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுகிற வரைக்கும் அவர்களை வழிநடத்துகிற ஒரு மேன்மையான ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். அதை செய்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆளையும் அவர் பக்கத்திலே பேரலெல்லாம் உருவாக்கி, எப்பா நான் ஓரளவு ஸ்டடி பண்ணி விட்டுட்டேன், நீ இந்த ஜனங்களை என்ன செய், பார்த்துக்கோ, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போகிறார். ஆனாலும் அவர் ஏற்படுத்தின கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் அவ்வப்போது என்ன எழுதிக்கிட்டே இருக்கிறாருங்க? நிருபங்களை அனுப்பி அந்த நிருபங்களை சபைக்கு சபை அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது, சர்க்குலேட் ஆகுது, சர்க்குலர் லெட்டர் மாதிரி போயிட்டே வருது. இங்கே வாசிக்கிறாங்க, அங்கே வாசிக்கிறாங்க. நான் எழுதின நிருபங்கள் சபைகள் தோறும் என்ன பண்ணப்பட வேண்டும்? வாசிக்கப்பட வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பேதுருவே படிச்சிருக்கிறார். யார் எழுதின நிருபத்தை? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தை. அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அவன் சொன்ன காரியங்களில் அநேகம் விளங்கிக் கொள்ளுகிறதற்கு அரிதாயிருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதியற்றவர்களும் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஈகோ கிளாஷே கிடையாது. யாருக்கு? பேதுருவுக்கும் பவுலுக்கும் ஈகோ கிளாஷே கிடையாது. பேதுருவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் வேற லெவல் அது. ஆனால் பவுல் பெற்றிருந்த ரெவலேஷன் அதை விட வேற லெவல். எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ரெவலேஷன் இன்னொரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த ரெவலேஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நடுவில் கிளாஷ் ஆகாமல் அந்த ஈகோ உள்ள நுழையவே இல்லை. காரணம், அவர்கள் இருவரும் தங்களை கர்த்தருடைய ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்ததுனாலே. சொல்லியிருக்கலாம், மறுரூப மலையில் நாங்கள் இருந்தோம் தெரியுமா, மோசேயை கண்டோம் தெரியுமா, எலியாவை, பேதுரு நாங்கள் மறுரூப மலையில் இருந்தோம் தெரியுமா, பேதுரு மோசேயை கண்டோம் அல்லவா, எலியாவை கண்டோம் அல்லவா, எங்கள் முன்பதாக இயேசு மறுரூபமானார் அல்லவா. ஆனால் இந்த காட்சியை சப்பையாக முடிச்சிட்டார். எதில்? தான் நிருபத்தில் பேதுரு அக்னாலேஜ் பண்ணும்போது என்ன சொல்லுவாரு? நாங்கள் அந்த மறுரூப மலையில் இருக்கும்போது அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம், அது மிகப்பெரிய சத்தம், அது மிகப்பெரிய சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சப்புன்னு என்ன பண்ணுறாரு? அதை விட மேலான தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டுன்றார். அப்போது பவுல் தாம் பங்குக்கு, நான் தமஸ்குக்கு போகிற வழியில் அவரை நேராக தரிசித்தேன் அல்லவா, 3ஆம் வானம் வரைக்கும் போனேன், அதெல்லாம் பேசுகிறாரு. ஆனாலும் தங்களுக்கிட்ட இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து ரொம்ப அதை பீத்திக்காமல், ரொம்ப பேசாமல், அவங்க தேவனுக்கு அடுத்த உபதேசத்துக்கான முக்கியத்துவத்தை தான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் காரியங்களை பேசுகிறத கேட்கறதற்கு ஜனங்கள் காட்டுகிற விருப்பத்தை எதுக்கு காட்ட மாட்டுறாங்க? உபதேசத்தை கேட்கறது காட்ட மாட்டுறாங்க. அப்போது அந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் 2 மணி நேரம் பேசுகிறத விட கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தை 15 நிமிஷம் பேசினேன்னா தட் வில் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் இன் யூ.
அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அப்போ ஜனங்கள் இன்னைக்கு எப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சம் சார்ந்த ஒரு என்டர்டைனிங் ஸ்பீச்சஸ் தான் இன்றைக்கு கேட்க இன்னைக்கு அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிரசங்க பீடம் அது வல்ல ஆத்துமீக மன்னாவை ஜனங்களுக்கு பிட்டு தருகிற அது ஜீவ வார்த்தை, இது ஜீவ மன்னா. இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இதை பங்கு பெறுகிறவன், இதில் பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். அவனுக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இந்த காரியத்தை எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே அவர் சொல்லிட்டு என்ன முக்கியமாக அவர் சொல்றாருன்னா, சரிப்பா சுவிசேஷத்தெல்லாம் கேட்டுட்டீங்க, நீங்கள் அறிஞ்சிட்டீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த கேட்ட சுவிசேஷத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் என்ன இருக்கணும், ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கணும், டேலி ஆகணும் அப்படிங்கிறாரு. இதை இந்த நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் படிக்கும்போது ரொம்ப அழகாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி லெட் யுவர் கண்டக்ட் பி வர்தி ஆஃப் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்னு எழுதுறார். கண்டக்ட் என்று சொன்னால் நம்மளுடைய நடத்தை, நம்ம செய்யக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள், அது எதுக்கும் டேலி ஆகணுங்க. நாம் அறிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட, நம்புகிற சுவிசேஷத்துக்கும் நம்முடைய செயலுக்கு என்ன இருக்கணுங்க, சம்பந்தம் இருக்கணும். தமிழ்லே ஒரு வழக்கம் சொல்லுவாங்க, படிக்கிறது ஒன்று இடிக்கிறது இன்னொன்று, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் அறியாத மக்களே என்ன சொல்கிறாங்க, நீ படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செய், படிக்கிறது ஒன்று இடிக்கிறது இன்னொன்னா இருந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறன்றதை சொல்ல வராங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை எத்தனை மகத்துவமானது. அப்போ இந்த வசனத்துக்குள்ளே, இந்த சுவிசேஷத்துக்குள்ளே என்ன, இந்த சுவிசேஷம் எதை பற்றியது? எல்லா இடத்துலையும் நம்ம குட் நியூஸ் இருக்குது. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஒரு குட் நியூஸுங்க அப்படிங்கிறாரு. என்னங்க குட் நியூஸு? எனக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஒரு நல்ல குட் நியூஸ் வச்சுருக்காங்க, என்னங்க எனக்கு ப்ரொமோஷன் ஆகிடுச்சிங்க. இன்னொருத்தர் சொல்கிறார் வேலை கிடச்சிருச்சிங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க, கல்யாணம் ஆக போகுதுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய குட் நியூஸ் இருக்குது. காஸ்பல் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வார்த்தை தமிழிலே சுவிசேஷம், அது நல்ல செய்தி, இட்ஸ் அ குட் நியூஸ். அப்போது எதை பற்றிய குட் நியூஸ் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு நல்ல செய்தி. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். அப்போ ஒருத்தர் பிறந்திருக்கிறார், அது குட் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்திருக்கிறது குட் நியூஸ்ன்றதை விட பிறந்திருக்கிறவர் செய்ய போகிற காரியம் மிகப்பெரிய குட் நியூஸ். ஆமென். அப்போது இந்த உலகத்தை, அந்த சுவிசேஷத்தினுடைய முழு அடக்கத்தை 4 லைனில் நான் சொல்லிடுறேன். கடவுள் தேவன் உலகத்தை அற்புதமாய் படைத்தார். மனிதன் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே உலகம் பாழாய் போனது ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் எல்லாவற்றையும் சரிப்படுத்தினார். அவர் சரிப்படுத்தினது நிமித்தமாய் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. அவ்வளோதான், 4 லைன் தான் சுவிசேஷம். இட்ஸ் கேன் பி pronounced in 4 lines. The God created heaven and the earth in a beautiful form, but man gave up to the devil and everything was completely destroyed. But Christ came into the world and he set righted everything and he restored everything back. When you believe him, you will have a great future. இதுதான் gospel. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை பிசாசு பாழாக்கின உலகத்தை சீர்படுத்த கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். அவரை நம்புகிறவனுடைய வாழ்க்கைக்கு எல்லாம் நன்றாயிருக்கும், நல்ல எதிர்காலம் உண்டு. இதுதான் நம்மளுடைய சுவிசேஷத்தினுடைய உள்ளடக்கமே. இதுதான். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒருவரை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி நம்ம வாரம் சபைக்கு வர்றோம், வேதத்தெல்லாம் எப்போவுமே படிக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்குறோம், பாடலை கேட்குறோம். அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, என்ன செய்தின்னா, இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு பாட்டை கற்றுக்கிட்டு நம்ம திரும்ப பாடணும், உள்ளத்தை உணர்ந்து பாடணும், உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து பாடணும். அந்த பாடல் உங்களுக்கு என்ன செய்தியை கொடுத்ததுன்னா, உன்னால் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை செய்து கொடுக்குற ஒருவர் உனக்காக இருக்கிறார். நல்ல செய்தி, என்ன அற்புதமான செய்தி. அப்போது நம்ம பாடுற பாட்டாக இருந்தாலும் சரி, வாசிக்கிற பைபிள் வசனமாக இருந்தாலும் சரி, பிரசங்கமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒருவரை பற்றி தான் திரும்ப பேசி கொண்டிருக்கிறோம். அவர் யார்? உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரித்து சிறப்பானதை செய்து தந்த நல்ல தெய்வம். அப்போ அவரை பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் அவ்வளோ பேசக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவரானா
உலகத்திலேயே மிகப்பெரிய நிலையிலே தகுதி படைத்தவர் அவர். காரணம், உலகத்திலே எல்லாருக்கும் நாமங்கள் உண்டு, அந்த எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி பேசலாம், அவரை பற்றி மாத்திரமே பேச வேண்டும், அவரை எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். அவரை பேசுகிறதற்கு அளவே இல்லை, அதற்கு எந்த விதமான வரம்புகளும் இல்லை. அது பேசி இந்த காலத்தின் ஆயுளுக்குள் நிறைவு பெறாத ஒரு அத்தியாயம். ஏனென்றால் அவருடைய அன்பையும் கிருபையையும் உணர்ந்து அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இம்மையின் வாழ்வு நமக்கு போதாதுங்க. உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கிற, என் மண்டைக்குள்ளே இருக்கிற மூளெல்லாம் இந்த உளோண்டுங்க, இந்த கையில் தூக்கிடலாங்க. இதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தெய்வத்தை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கணும்னா அது புரியுமா? அது இன்றைக்கி நாம் அறிந்திருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு அளவு. வி அண்டர்ஸ்டுட் தி சிப் ஆஃப் த பிளாக். ஒரு பெரிய கல்லினுடைய ஒரு சின்ன துண்டை தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவரை அறியும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை அறிகிறதுனால, சந்திக்கிறதுனால, தரிசிக்கிறதுனாலே நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். நம்ம நித்தியத்துக்குள்ளே நம்ம போனால் கூட அவர் அறிகிற அறிவுக்கெல்லாம் என்னவே கிடையாதுங்க, முடிவே கிடையாது. we will just keep on going. அப்போது இன்றைக்கி பவுல் இந்த வசனத்தில் எம்பசைஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் நம்மளுடைய செய்தியினுடைய கருப்பொருளே. அதுதான் என்னன்னா, நம்மளுடைய நடத்தை, செயல், த கண்டக்ட் சுவிசேஷத்துக்கு தகுதியாக இருக்கணுன்றார். அப்போது இந்த சுவிசேஷம் யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது. இயேசு யார்? சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவன், அவர் தான். அப்போ அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா, அப்போது அவரை பற்றி பேசுகிற நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய செயலுக்கும் என்ன இருக்கணுங்க? ஏதாவது சம்பந்தம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, யாரை பற்றி? அவரை பற்றி பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கும் அவருக்கும் என்னாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அதை தான் பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பயங்கரமாக பேசுகிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதற்கு தகுதியாக மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க? மாறுங்க. ஆனால் அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு என்று கேட்டால், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக அவர்கள் போராட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் நீங்கள் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. அப்போ எதிர்ப்பு வரும்போது என்ன செய்யக்கூடாது? மறளக்கூடாது. மறல்னா என்ன? மிரள்றது. நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் அப்படி மாற்றிக்கிற வேண்டியதுதான். போராட்டம் வரும்போது எல்லாரும் என்ன செய்கிறான்? ஒரு கணத்தில் மிரண்டுறான்ல. சில உலக பிரகாரமான நன்மைகளுக்காக தன்னுடைய அடையாளத்தை நீங்கள் நிறைய பேர் மாற்றிக்கிறாங்கல்ல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படின்னா, இதுதான் எப்படின்னா, தேவனுக்காக ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்காத மக்கள். அப்போது அந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங் இருந்தது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அடுத்த நேரம் என்ன நடக்குமோ தெரியாது, எவன் எப்போ வந்து பிடிச்சிட்டு போவான், தூக்கிட்டு போவான்னு. இந்த பவுலுங்கிற ஒரு ஆளால் ஒட்டுமொத்த விசுவாசிகளின் கூட்டமே கொலை நடுங்கி போய் உட்காந்துருக்குது. ஏன்னா அவ்வளவு மோசமாக அவன் அவ்வளவு வெறியில் ஓடுறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் பவுலை கம்ப்ளீட்டாக மாற்றினார். அவருடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்றினார், அவருடைய சுபாவத்தை கர்த்தர் மாற்றினார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மறளாமல் தெம்பாக நிற்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கும் அதுதான் அத்தாட்சின்னே சொல்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஆமாம், குழந்தை பிறந்ததுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா? ஓகே, வச்சுருக்கீங்க. பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, ஏகப்பட்ட ப்ரூஃப். நம்ம ஊரில் நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பேன் தெரியுமா? ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, இப்படின்னு ஒரு அஞ்சாறு ஐட்டம். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பேன். நம்மளை எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம். அதுலேயே ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னா, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறதுக்கு எது ஆதாரம்? என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் வாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட இப்பயே சொல்லி நான் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன். ஐ எம் பேப்டைஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ அண்ட் ஸோ டேட்டுன்னு சர்டிஃபிகேட் வாங்கி தரேன். அவர் தாங்க கொடுத்தாரு. ஃபோட்டோ கூட வச்சுருக்குறேங்க.
இந்த ஃபோட்டோ காட்டுறது, சர்டிஃபிகேட் வாங்குறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ராஜா. நீ விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறது ஒன்று தான் நீ ரட்சிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம சும்மா இப்படி ஷாலோ ஃப்ரை மாதிரிலாம் பிடிக்கக்கூடாதுங்க. பிடிச்சா எப்படி பிடிக்கணும்? உறுதியாய் பிடிக்கணும். அதனால தான் வேதவசனம் அழகாய் சொல்லும், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். சும்மா ஏனதானு இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போயிட்டு இங்கேயும் காலை வச்சுக்கிட்டு அங்கேயும் காலை வச்சுக்கிட்டு. வேதவசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எப்படிப்பட்டவன்? நிலையற்றவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாது, வேற இடத்துல உனக்கு கிடைக்கும். டெஃபினெட்லி வில் கெட் இட். ஆனால் அதை வாங்கிட்டு கர்த்தர் கொடுத்தான்னு தயவுசெய்து சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்தா அது கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா இருக்க வேண்டும். ஆமென். அப்போ வேதவசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Your conduct should be worthy to the gospel of Jesus Christ. உன்னுடைய நடத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு தகுதி உள்ளதாய், அதை வெளிப்படுத்தக்கூடியதாய், அதை காட்டக்கூடியதாய் இருக்கணும். அப்போ கான்டக்ட் அப்படின்னா எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய பர்சனல் பிஹேவியர்லேருந்தே ஆரம்பிக்குது. இதை மேரியம் வெப்ஸ்டர் தன்னுடைய டிக்ஷனரியில் எழுதும்போது சொல்லுது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்சனல் பிஹேவியர் எஸ்பெஷலி பேஸ்ட் ஆன் த மாரல் பிரின்சிபிள்ஸ். ஒரு தனிப்பட்ட மனிதன் தான் கொண்டிருக்கக்கூடிய தனித்துவமான ஒழுக்க நெறிமுறைகளின் அடிப்படையில் காண்பிக்கிற நல் சுபாவங்கள். இந்த மாரல் பிரின்சிபிள்ஸ் எதில் வெளிப்படணுமா? பர்சனல் பிஹேவியரில். இப்போ மாரல் பிரின்சிபிள்ஸ் இருக்கிறவன் வாயை திறந்தான்னா அழகாக பேச்சு அழகாக இருக்கும், கேட்க ரம்மியமாக இருக்கும். சிலர் இம்மாரல் ஃபெலோஸ் பேசினான்னா எப்படி இருக்கும்? வாயை திறந்தாலே கூவாறு தான் வெளியிலேருந்து என்ன செய்யுங்க, வெளியே ஒரு கேட்கவே நம்மளால் சகிக்க முடியாது, அவன் பக்கத்துலேயே நிற்க முடியாது, நம்ம எந்திரிச்சு நகண்டு போயிடணும். ஏன்னா நம்ம எப்படி பேசுகிறானே அசிங்கமானு. அப்போ அவனுடைய நடக்கை, அவனுடைய பார்வை, அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இஃப் சம்படி இஸ் மாரலி பிரின்சிபிள் தே வில் ட்ரெஸ் வெல். இன்றைக்கி பொம்பளைங்க பாருங்கள், என்னுடைய தனி உரிமைன்னு சொல்லிட்டு கீத்து மாதம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. மெட்ராஸுக்கெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா போதையிலே இருக்காளுங்க பொம்பளைங்க, தண்ணி அடிக்கிறாளுங்க. ஐடி ஊழியர்கள் பெண்கள் கூடு கடிச்சிக்கிட்டு, அன்றைக்கி எனக்கு கூட எனக்கு வாடிக்கையாக வரக்கூடிய டாக்ஸி நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், அவருக்கு விசுவாசி. ஒரு பிள்ளையை ஏற்றிட்டு, அது பாவம் எங்கே சேலத்துலேருந்து எங்கே பாவம் கஷ்டப்பட்டு விவசாய குடும்பத்துலேருந்து படிக்க வச்சு இந்த தக்கூரியை கொண்டாந்து இங்கே சேர்த்து விட்டுருக்காங்க. அது போதையில் ஏறுது. என்ன பாப்பா இப்படிலாம் பண்ணுறவங்க, அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படி. இன்னும் ஒன்றா டிரைவர், ஒன் டே என்ஜாய்மெண்ட் டிரைவருங்குது, அவர்கிட்டே வளருது. அப்போது இந்த மாதிரி உலகம் இன்றைக்கு சீர்கெட்டு போகிறது. பேச்சு சரியில்லை, நடவடிக்கைகள் சரியில்லை, காரியங்கள் சரியில்லை. அப்போது சுவிசேஷத்திற்கு ஒரு பாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது உன்னுடைய மாரல் பிரின்சிபிளோடும் உன்னுடைய பர்சனல் பிஹேவியரோட நெருக்கமான சம்பந்தம் உடையதாக இருந்தது. இது நம்ம ரொம்ப கவனமாக கொள்ளணும். இந்த விஷயத்தை ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்த தவறுனான்னா சுவிசேஷத்துக்கு அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னவே இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவன் கிறிஸ்துவை அறிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ கிறிஸ்துவை அறிந்ததனுடைய நோக்கத்தில், அவர் அறிஞ்சதுனால நான் வீடு வாங்கினேன், அவர் அறிஞ்சதுனால எனக்கு கார் வாங்கினேன், அவர் விரிச்சதுனால எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அவர் அறிஞ்சதுனால கல்யாணம் ஆச்சு, எனக்கு அவர் அறிஞ்சதுனால குழந்தை பிறந்தது, இதெல்லாம் சொல்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவரை அறிஞ்சதுனால என் வாழ்க்கை மாறி இருக்கிறது, என் சுபாவம் மாறி இருக்கிறது, என் பண்பு மாறி இருக்கிறது, என் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Everything has become new. இன்னைக்கு நிறைய பேர் நியூ ஆகிறது, வீடு நியூ ஆகணும், உடுப்பு நியூ ஆகணும், எல்லாம் நியூ ஆகணும். ஆனால் வாழ்க்கையும் சுபாவம் மாத்திரம் அப்படியே கழிச்சடையாகவே இருக்கணும், சாக்கடையாகவே இருக்கணும். அது துர்நாற்றம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, நட மாறி இருக்கு, உட மாறி இருக்கு, சுபாவம் மாறலையப்பா. எவனா ஒருத்தன் பங்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பேசிட்டான்னா கூட யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க. அவன் இருக்கிற கோலத்துக்கு அவன் அப்படி தான் பேசணும். சில பேர் ரொம்ப டீசெண்டாக இருப்பான் பாருங்க,
ஆனால் டீசென்ட்டுன்னு நீங்கள் கிட்ட போயிடுவீங்க. அது அதை போல் உலகத்திலேயே மோசமான இன்டீசென்ட் எதுவுமே இருக்காது. கலீஜி ஹிந்தி வார்த்தை சொல்லணும்னா ஊரில் இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் கோர்த்து கோர்த்து பேசும். ஸோ வாட் வி எக்ஸ்பிரஸ் அவுட் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருந்து நம்ம எதை வெளியே கொண்டு வரோம், அது ரொம்ப முக்கியமான காரியம். இல்லை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை சுற்றிலும் பிரச்சனைகளால் நிறைந்தது, அழுத்தங்களால் நிறைந்தது, சூழ்நிலைகளால் நிறைந்தது. we are surrounded with lot of influences. நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி என்ன செய்யுதுங்க இருக்குது. ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட ஒன்று ஏதாவது நம்மளை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். இதன் மத்தியிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு நெறியான ஒரு வாழ்க்கையை, சரியான ஒரு வாழ்க்கையை, நேர்மையான ஒரு வாழ்க்கையை, சிறப்பான ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டுமானால் அவன் அறிந்து கொண்ட சுவிசேஷத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பு அவனுக்குள்ளே தேவை. அது வந்துருச்சுன்னா மற்றது எல்லாம் என்ன செஞ்சிருங்க, போய் அவருடைய வாழ்க்கை ஒரு புதிதாக மாறுகிறது. அப்போது பழைய மனுஷன் சாகுறான், புதிய மனிதனாக தேவன் அவன். அதுதான் பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது உங்கள் மனம் என்ன ஆகிறதுனாலே, புதிதாகிறதுனாலே. இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க, நல்ல நல்ல புத்தகங்களை படிங்க, உங்களுக்கு நல்ல மனதின் எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிறான். நல்ல பாடல்களை கேளுங்க, மனதின் எண்ணங்கள் மாறும். இதெல்லாம் ஓரளவு இம்பேக்டை உண்டாக்குனாலும் மிகப்பெரிய மாற்றத்தை, தலைகீழான மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. எந்த புத்தகங்களை படித்தாலும் உண்டாக்க முடியாத ஒரு மாற்றத்தின் விளைவை இந்த வசனம் உங்களிலே மாற்றக்கூடியது. அதனால தான் வேதம் சொல்கிறேன், என் வசனத்தை நான் வெறுமையாய் அனுப்புகிறதில்லை, அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆமென். அப்போ இந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது அல்லவா? அப்போ இன்னைக்கு இந்த வசனம் எனக்குள்ளே போக 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 என்னுடைய சுபாவமும் என்னுடைய பண்பும் என்னுடைய நிலைகளும் முற்றிலுமாய் மாற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இப்போ இதை நான் ஏன் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுதலும், அதை படிப்பதும், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்த்துவதும் ஒரு வைராக்கியம் சார்ந்த ஒரு விஷயமா என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி எ ரிலிஜியஸ் ஃபெனாட்டிசிசம். இப்போ எல்லா மதங்களுக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு மத வைராக்கியம் ஒன்று இருக்குல்ல. அதுபோது கிறிஸ்தவம் என்கிற அமைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் அவங்கவுங்க மையப்படுத்தின ஒரு விஷயத்தை குறித்து என்ன இருக்குதுங்க, ஒரு வைராக்கியம் இருக்குது. சரியா? இப்போ இத்தனை வைராக்கியங்களின் மத்தியில் வசனத்தை உள்ளபடி அறிந்தவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குது. என்ன வைராக்கியம் கேட்டிங்கன்னா, நாங்கள் எதை அறிஞ்சிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறோம், மேலான சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், மேலான உபதேசத்தை அறிந்திருக்கிறோம், நாங்கள் வார்த்தையில் நிற்கிறோம். அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்கள் எதில் இருக்கோம், வார்த்தையில் இருக்கிறோம், நாங்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறோம். ஏ ராஜா, எல்லாம் இருக்கட்டும், நீ அறிந்திருக்கிறல்ல, அதுக்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தமும் கிடையாது. இந்த சம்பந்தமற்ற வாழ்க்கை இன்றைக்கு போதிக்கிறவர்களிடத்தில் இல்லை. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரிடத்தில் இது மிஸ்ஸிங் பாயிண்டாக இருக்குது. அப்போது இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு உபதேசத்தை குறித்த ஒரு விஷயத்தில் ஒரு அடிப்படையாக அவங்களுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு கரிக்குலம் மாதிரி எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு பாடத்திட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை படித்து தான் ஆகணும், இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும், இதை நம்பித்தான் ஆகணுங்கிற ஒரு நிலையில் போகிறாங்களோ ஒழிய அவருடைய நம்பிக்கைக்கும் அவருடைய விசுவாசத்தின் செயலுக்கு என்னவே இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. அப்போது நாம் நம்புகிற வார்த்தையின் மீது உண்டான விசுவாசமானது இன்றைக்கு சரியாக கிரியையில் வெளிப்படுமானால் அந்த வாழ்க்கை தான் எதோடு சம்பந்தம் உள்ள வாழ்க்கை, நாம் அறிந்து கொண்ட சுவிசேஷத்திற்கு தகுதியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ கர்த்தர் நம்மளை அழைச்சது அந்த வாழ்க்கைக்காக தான் அழைத்திருக்கிறார். இந்த செய்தியை நான் தயார் பண்ணும்போது என் ஆண்டவர் ரோமர் 2வது அதிகாரத்தில் கூட்டு போய் பவுல் அழகாக அதை டிஃபைன் பண்ணி எழுதுறார். எப்படி எழுதுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து சில பேருக்கு அங்கே வைராக்கியம் இருந்தது. ஆனால் அந்த வைராக்கியமாக தான் இருந்ததோ ஒழிய அவங்க வாழ்க்கைக்கு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இதே பெர்ஸ்பெக்டிவில் தான், இதே நிலையில தான் நாம் எதை யோசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நாமளும் நம்புகிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அன்றைக்கு இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்ததோ அதே போல் இன்னைக்கு நாம் அறிந்திருக்கிற வசனத்தை குறித்த உபதேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்தாலும், இது யூதர்கள் கைக்கொண்ட ஒரு வைராக்கியத்தை போல இருந்தாதுன்னா இந்த உபதேசத்தினால என்ன இல்லைங்க,
ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாம் சுத்தி இந்த உபதேசத்தை கத்தி கத்தி பிரசங்கம் பண்றேன். எத்தனையோ லட்சங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன். பட் என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பிரசங்கிக்கிற அந்த உபதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வாட் கனெக்ஷன் ஐ ஹேவ்? இல்லை நான் நாய் வேஷம் போட்டுட்டேன், குலைச்சித்தான் அவனும் குலைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா? இல்லை நான் ஆரம்பத்திலேருந்து இந்த இதுலேயே வளர்ந்துட்டேன், இதுலேயே நான் உருவாகி வந்துட்டேன், இந்த ஒரு அடையாளத்தோடு கூட இருந்துட்டேன், இது ஒரு ஆவிக்குரிய அடையாளமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, ஆகவே எனக்கு நான் நாய் வேஷம் போட்டதுனால என்ன பண்ண போகிறேன், இனிமேல் எல்லா இடத்துலையும் குலைக்க போகிறேன். அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. அது இதனுடைய உள் அர்த்தத்தை உணர்ந்து இதை என் வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தனத்தை? இப்போ நம்ம ரோமர் 2க்குள்ளே அழகாக போவோம். இதை ரொம்ப பொறுமையாக நம்ம படிக்கும்போது நேற்று இந்த ஒரே அதிகாரம் இது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் எனக்கு கொடுத்தது. என்னுடைய மண்டை அழகாக அப்படி திறந்து விட்டுச்சு. இன்றைக்கி நாம் சுவிசேஷத்தை குறித்து, தேவனுடைய உபதேசத்தின் காரியங்களை குறித்து எவ்வளவு மேன்மை பாராட்டினாலும் அதற்குரிய ஒரு தகுதி இல்லாத வாழ்க்கை வாழும்போது அதை தேவன் எப்படி அதை என்ன கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறாருங்கிறத பவுல் இந்த ஒரே உதாரணத்தை வச்சு அழகாக நமக்கு தெளிவுபடுத்துறார். எப்படிங்கிறத நம்ம படிப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனம். இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, வசனத்தை எடுத்து எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் பாருங்க. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு உண்பதாக நீதிமான்கள் அல்ல. திருப்பி சொல்றேங்க, நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை விழுந்து விழுந்து கேட்கிறவர்கள் ஒருவரும் நீதிமான்கள் அல்ல. இதை வச்சு தான் அப்படியே கம்பேர் பண்ணி கொண்டு போறேன். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ உபதேசத்தை கேட்கிறவன் கேட்கிறதின்படி என்ன பண்ணி ஆகணுங்க, செய்தாகணும். இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய மேன்மை அதுதான். பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் குடிக்கிறியப்பா, நீ நியாயப்பிரமாணத்தை அறிஞ்சது உனக்கு பெரிய விஷயம் கிடையாது, அறிஞ்சனா அதுபடி என்ன பண்ணி ஆகணும், சரி நான் செய்வியா நீ அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதுல இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து பெருமை பாராட்டின அத்தனை யூதனையும் மூக்கறுத்துட்டாரு, ஒரே அறுத்து போட்டாரு. இது படிக்கும்போது உண்மையிலே ஒரு மானஸ்தனா இருந்தான்னா செத்து போயிருவான். ஏன்னா அப்படி கேட்கிறார் கேள்வி. ஆனால் அது ரொம்ப எப்படி கேட்குறான்னா ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாக அநாகரிகமாலாம் கேட்கல. அவர் கேட்குற ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் நல்ல நறுக்குன்னு என்ன செய்கிறாரு, குத்தி பேசுகிறாரு. நீங்களே சொல்லுவீங்கல்ல, இந்த பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை போனால் எங்களை என்ன பண்ணுறாரு, குத்தி பேசுகிறாரு. நான் குத்துறதுக்கு என்ன கையில் இல்லை, தார் குச்சியாக வச்சுருக்கேன். நான் பேசுகிற வசனம் குத்துச்சுன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கூட, அவ்வளோதான், விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். வசனத்தை வாசிக்க 14வது வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்குது. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார்கள். யாருங்க? இப்போ நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இதே ரோமர்ல எழுதுறாரு, தேவ ஆராதனைகள் அவர்களுக்குரியவைகள், நியாயப்பிரமாணம் யாருக்குரியது? யூதர்கள், எல்லாம் அவர்களுக்குரியதுன்றார். அப்போ அன்றியும் நியாயப்பிரமாணம் புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, இப்போ பாருங்க, இதில் என்ன புரிய வைக்கிறார்னா, புறஜாதியான்கிட்ட என்னவே கிடையாது, நியாயப்பிரமாணமே கிடையாது. களவு செய்யாதே, கொலை செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சுபாவப்படி, என்னபடி? இன்னைக்கு பை நேச்சர்னு சொல்கிறாங்கல்ல, உலக பிரகாரமான ஒரு நிலையில் வாழக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட போய், சார் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை ஒரே மனைவியோடு வாழணுன்னு தான் சார் வச்சுருக்கிறாரு, அப்படி தான் சார் எங்கள் இயேசுநாதர் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க வரோம், எங்கள் வீட்டில் யாருமே 2 பொண்டாட்டி வச்சிடலங்கன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கே தெரியுது, எதில் சுபாவப்படி வாழ்ந்தால் ஒரு பொம்பளையோட உருப்படியாக நல்லபடியாக கொடுத்துற நடத்தி வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்றது சுபாவப்படியே அவனுக்கு தெரியுது. எங்கள் பைபிள்லங்க திருடவே கூடாதுன்னு சொல்லியிருக்குது. இது என்னங்க பெரிய விஷயம், நாங்களாம் திருடுறதே இல்லைங்க அவன் சொல்கிறான். யார்? ஆண்டவர் அறியாத மனுஷன். அப்போது இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்குது, தீர்க்க தரிசனத்துக்குள்ளே இருக்குது, உபதேசத்துக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி பில்டப் கொடுத்து பேசுகிற விஷயங்களை எல்லாம் பவுலப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு, நீ இதை பற்றி ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிற, ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத புறஜாதிகள் சுபாவப்படி இதென்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த மூக்கருவு வேணுமா வேணாமா?
இப்போ சில விஷயத்தெல்லாம் நம்ம சபையில் பேசுகிறோம், ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு விசுவாசிகளை கூப்பிட்டு இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு, ஆண்டவரே அறியாத புறஜாதிகளை இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு பேசுகிறோம். அந்த சப்ஜெக்டை பற்றி நான் பேசி முடித்த உடனே, இப்பொழுது யாரெல்லாம் இயேசு ஒப்பு கொடுக்குறீங்கன்னா இவன் வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் வந்து ஸ்பெக்டேட்டராக வந்திருக்கான், பார்வையாளனாக வந்திருக்கிறான். இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேர் நீங்கள் எந்திரிச்சு வந்து கையை வைத்து நிற்கிறீங்க, அங்கே உட்காந்துருக்கேன்னா தெரியுமா, இதெல்லாம் நம்ம சுபாவப்படி நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை போய் இவ்வளோ பெரிய ஒரு பிரசங்கமாக இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு செஞ்சுக்கிட்டு, அதுக்கு இவங்கெல்லாம் போய் முன்னாடி வேறு என்ன செய்கிறாங்க, கையை தூக்கி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்லுவான், அப்போனா இது இந்த அடிப்படை கூட இவங்க கிட்ட இல்லையோ. புரியுதா உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய மூக்கருவை அவமானம். அப்போ அவன் என்ன சொல்ல வரான், ஏன்னா நீ உனக்கு சர்ச்சைக்கு போய் ஒரு சேரை போட்டு உட்காந்து அந்த மனுஷன் குண்டாந்தடியை உட்காந்து உசுறு போக கத்தி கேட்டு உருப்படாமல் இருக்கிறீங்களேடா, நாங்கள்லாம் சுபாவப்படி அப்படி என்ன செய்கிறோமே. யோசிக்க வேண்டிய விஷயம், வெட்கப்பட வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? 14வது வசனம் அதை தான் சொல்றார். நியாயப்பிரமாணமே இல்லாத புறஜாதிகள், உபதேசம்னா என்னன்னே தெரியாத மக்கள் எல்லாரும் சுபாவப்படி நீங்க எதெல்லாம் உபதேசமா பேசிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்னவா இருக்கிறாங்க, நியாயப்பிரமாணிகள் பிரமாணமாய் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் 15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்ற அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். இந்த மனசாட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளே திடீர்னு கேட்குறல, ஏதாவது ஒருத்தன் சரியில்லாத காரியத்தை செஞ்சுட்டு வந்தானா, ஏண்டா உனக்கு மனசாட்சியே கிடையாதாடா, நெஞ்சில் ஈரமே கிடையாதாடா. எப்படி ஏமாத்துறானுங்க தெரியுமா இந்த நாட்டில்? பிள்ளைகளை ஏமாத்துறான், பெற்றோரை ஏமாத்துறான், உடன் பிறந்தவர்களை ஏமாத்துறான், 5 பைசாலேருந்து 5 லட்சம் 5 கோடி வரைக்கும் ஏமாத்துறான். ஒரு எந்த விதத்திலும் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு மாற்றங்கள் அவர்களுக்குள்ள இல்லை பாருங்க. காரணம், மனசாட்சியை மழுங்கடிச்சிட்டாங்க. என்னது? மனசாட்சியை மழுங்கடிச்சிட்டாங்க. மனசாட்சியை கொல்ல முடியாது. அது என்னைக்குனாலும் உள்ள இருந்து என்ன கொடுத்துட்டே இருக்குங்க, தப்புன்ட்டல்ல, பண்ணிட்டல்ல ராஜா, பண்ணிட்டல்ல, இப்போ நீ ஓகே தானே, பாடுறா டேய் நீ பண்ணிட்டல்ல, நீ தப்பு செஞ்சிட்டல்ல, பேசிக்கிட்டே இருக்காது. அந்த மனசாட்சிக்கு நம்மளோட பேசக்கூடிய, என் தகப்பனார் தன் செய்தியில் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் நல்ல ஞாபகம் இருக்குது. யுவர் கான்ஷியஸ் இஸ் த எக்கோ ஆஃப் த காட்ஸ் வாய்ஸ். தேவனுடைய சப்தத்தினுடைய எதிரொலி தான் உன்னுடைய மனசாட்சி அப்படிங்கிற. இந்த மனசாட்சி எதுக்கெல்லாம் கிடையாதுங்க, மிருகத்துக்கு கிடையாது. மனசாட்சி யாருக்கு தான் கொடுத்தா? ஆண்டவருக்கு மனசாட்சி இருக்குதா? தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் என்னப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். he regret why he created the humans. அப்போது ஆண்டவர் அவருடைய சாயலா ரூபமாக உண்டாக்குனனால நமக்கு டிஃபால்ட்டாகவே பைபிள் தெரியுதோ எந்த ரிலீஜியனோ அதெல்லாம் இல்லை, மனசாட்சி என்கிற ஒரு விலைக்குள்ளே வச்சு குற்றம் எது குற்றம் உள்ளது, எது குற்றம் இல்லாதது, எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சென்ஸை ஆண்டவர் எல்லா மனுஷனுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கார், கொடுத்துருக்கார். ஆனால் தப்பு செய்கிறவன் எப்படி செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அதை மீறி தான் செய்கிறான். அவன் என்ன தான் அவன் ஆப்பிரிக்காவில் செஞ்சாலும் சரி, அமெரிக்காவில் செஞ்சாலும், அண்டார்டிகாவில் செஞ்சாலும், எல்லாருடைய மனசாட்சியும் தப்புன்னு தான் சொல்லும், ரைட்டுன்னு தான் சொல்லலாம். அப்போ எப்படிங்க இவ்வளோ சொல்லி இவன் செய்கிறான்னா அந்த மனசாட்சியின் சப்தத்துக்கு மீறி செய்கிறது தான் அவனுடைய துணிகரம். சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ அவருடைய மனசாட்சியும் சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்ற அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனால் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியையை தங்கள் இருதயங்களிலே என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே. ஆமாம், எவனுக்குமே தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. மனசாட்சியிலேயே ஆண்டவர் எது சரி எது தவறு எல்லாம் செய்யலாம். அதனால தான் இன்றைக்கி சில பேர் சில குதர்க்கமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, பைபிளில் இருக்கா பிரதர்?
வெத்தலை பார்க்க போடக்கூடாது பைபிளில் இருக்கா பிரதர், சீரட்டு பிடிக்கக்கூடாது பைபிளில் இருக்கா பிரதர், சினிமா பார்க்கக்கூடாது பைபிளில் இருக்கா பிரதர், குடிக்கக்கூடாது பைபிளில் இருக்குதா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பான். இன்டர்நெட் பார்க்கக்கூடாதுன்னு இருக்குதா பிரதர், இப்படி கேட்டுக்கிட்டே போவான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல காரியத்தை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அது தகுதியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த மனசாட்சியின் மூலமாக இதை என்ன செய்வார், சகையா வகையறுத்து கொடுப்பார். இன்னைக்கு எல்லாருக்குமே எப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு மாதிரி வேணும். இந்த பாத்ரூமுக்கு போனால் ஆண்கள் பெண்கள் பேண்ட்டு போட்டு ஒரு ஆம்பளை உருவம், கவுனு போட்டு ஒரு பொம்பளை உருவம், அது 2 போட்டுடணும். போட்டால் தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் சிம்பிள் ஓரியன்ட் லைஃப். நமக்கெல்லாம் திரும்பு, தொடாதே, டூ நாட் டச், இப்படி ஒரு அம்புக்குறி போட்டால் இந்த பக்கம் திரும்பு, இப்படி போட்டால் போகாதே அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி இப்படியே வாழ்க்கையில் பார்த்து பழகினவனுக்கு இவனுக்கு பைபிள் ஃபுல்லாக இப்படி இன்ட்டு, இப்படி அம்புக்குறி, இப்படி நேர்கோடு, சைடு கோடு, வளவு கோடு, எல்லா கோடும் போட்டு பார்த்து போகணுன்னு நினைக்கிறான். உனக்கு ஒரு கோடும் தேவையில்லை. எல்லா கோட்டையும் கர்த்தர் மனசாட்சிக்குள்ளேயே உனக்கு இன்பில்டாக வச்சு மெமரி டேட்டா உள்ளே ஏற்றி இருக்கிறார். அதை கொஞ்சம் அப்படி தட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, அதுவே உன்னோட சரியாக பேசும். செய்கிறதையும் செஞ்சுவிட்டு கேட்டா எனக்கு தப்புன்னு தெரியுங்க, ஆனால் என்னமோ தெரியல செஞ்சுட்டேன்பான். என்னது தப்புன்னு தெரியுங்க, ஆனால் என்னமோ தெரியல செஞ்சுட்டேன்பான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அடுத்து பவுல் எழுதுகிறார் 16, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசுவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது என்ன செய்யும், விளங்கும். 17, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று என்ன செய்கிற, ஆமாம் இது செய்யலாங்க, இது செய்யக்கூடாதுங்க, இதை சாப்பிட்லாங்க, இதை சாப்பிடக்கூடாதுங்க, இங்கே போகலாங்க, இங்கே போகக்கூடாதுங்க, எல்லாமே அழகாக புள்ளிக்கம்மாவோட சொல்கிறான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால் அவன் என்ன பண்ணப்பட்டவன், உபதேசிக்கப்பட்டவன், அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறவன். ஆகவே தான் நம்ம என்னதான் சபை ஆராதனை ஒரு கூடுகை வச்சாலும் இது வைக்கிறோம், சண்டே ஸ்கூல் வைக்கிறேன். எதுக்குன்னா எதை போதிக்கிறதுக்கு, சும்மா கதை சொல்லி முட்டாய் கொடுக்கறதுக்கு கிடையாது. நோவா தாத்தா கதை சொல்லி அந்த கதை சொல்லி முட்டாய் கொடுத்துட்டு பிள்ளைகளை குஷிப்படுத்துகிற ஒரு இடம் கிடையாது. அது அடிப்படை உபதேசத்தை அதுக்குள்ளே இருதயத்தில் என்ன செய்யணும், விதைக்கணும். அந்த உபதேசத்தின் வார்த்தைகள் அதற்குள்ளே விதைக்கப்படணும். அப்போ அதுக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த வசனத்தின் மூலமாக நன்மை தீமை என்னது என்பதை என்ன செய்ய கற்றுக்கணுங்க, வகையறுக்க கற்றுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நீ பண்ணிட்டு 19வது வசனம் சொல்கிறார், நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாகவும் அந்தரங்கத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டக்கூடிய சட்டம் உடையவனாக எண்ணுக. உன்னை குறித்து ஒரு எண்ணம் இருக்குது. நான் யார் தெரியுமா, குருடருக்கு வழிகாட்டுகிற பார்வை உள்ளவன், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறவன், நான் வெளிச்சம் கொடுக்கிறவன். அப்போ இவன் தன்னை என்ன நினைக்கிறான், எனக்கு பார்வை இருக்குது, 2வது என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்குது, 3வது என்ன சொல்றாரு, பேதைகளுக்கெல்லாம் நான் யாருங்க, போதகன். இவருக்கு இன்டலெக்சுவலுக்கு போதகன், இவர் யாருக்கு போதகன், பேதைகளே நீங்கள் வந்து கேளுங்கள். பேதமை உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் இருந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. 2 மேடை போட்டு கத்துது, ஞானமும் கத்துது, பரஸ்திரியும் கத்துறா. ஆனால் இந்த கிறுக்கனுக்கு எது ஞானம்னு புரியல. ஞானத்துக்கு செவியை மடிச்சுட்டு இந்த பரஸ்திரியினுடைய பேச்சுக்கு செவி கொடுத்துட்டு இந்த பேதை போடுறான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அவன் சொல்றான், என் புருஷன் தூர பிரயாணம் போயிருக்கிறான், குறிக்கப்பட்ட நாளில் வீட்டுக்கு வருவான், என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் வாசனை திரவங்களாலும் சிங்கார் சேச்சுக்கவா, ஜாலியாக இருக்கலாம், யார் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். இந்த பைத்தியக்காரன் பின்னாடியே போகிறான். போயிட்டு இருக்கும்போதே அம்பு அவன் ஈரலை பிளந்தது.
அப்போது பேதைகளுக்கு வழிகாட்டுறவன் உண்மையாகவே ஞானம் உள்ளவனாக இருக்கணும். அப்போ ஞானம் தேவ பயம் உள்ளவனாக இருக்கணும். பேதைகளுக்கு போதகனாக, குழந்தைகளுக்கு யாருங்க உபாத்தியாயனாக அவன் தன்னை குறித்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், எண்ணிக்கொண்டிருக்கிறான். இப்போ என்ன சொல்கிறாரு, எப்பா நீ பேதைகளுக்கு போதகம் பண்ணுறது இருக்கட்டும், குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுறது இருக்கட்டும், அந்த காலத்தில் இருக்கிறன்னு வெளிச்சத்தை கொடுக்கறது இருக்கட்டும், குருடனுக்கு நீ வழிகாட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பிரசங்கத்தை உனக்கு நீ பண்ணிக்கோங்கிறார். இதுதான் மூக்கருவ 2. ஜானி, நீ எங்கே போய் உலகத்தில் 100 லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கத்தினாலும் ராஜா, நீ எந்த உலகத்தின் எந்த தேசத்தில் நின்று கத்தினாலும் சரி, அந்த பிரசங்கத்தை முதல்ல உனக்கு செஞ்சுக்கோ. புரியுதா? இப்போ என்னை வச்சு பேசிட்டேன்னா சேஃப் ஆயிரும் பாருங்க. அவரே திட்டிக்கிறாரு. ரோமர் 2:21 படிக்க. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே என்ன செய்யாமல் இருக்கலாமா, போதியாமல் இருக்கலாமா? அப்போ சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவிசேஷம் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் போய் சும்மாடாச்சுக்கோ, கோயிலுக்கு வந்துரு, இயேசுக்கிட்ட வந்துரு, கிஷ்டினா மாறிடு. அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்க, நீ 15 வருஷம் போய் நீயே உறுப்புள்ள, நீ எதுக்கடா என்ன கூப்பிடுற? நானும் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எங்கே போகிற, எங்கே வர, உன் பேச்சு என்ன, உன் நடவடிக்கை என்ன, உன் பழக்க வழக்கம் என்ன, எல்லாத்தையும் நான் கூறி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன கூப்பிடுறிய சர்ச்சுக்கு, இத்தனை வருஷமாக நீ போயிருக்கிற, நீ உனக்குள்ளே என்னடா மாற்றம் இருக்குன்னு திருப்பி கேட்டான்னு வச்சுக்கோங்க, அத்தோட உன் கிறிஸ்தவ வாழ்க்கை சோழி முடிஞ்சுது. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்போது நம்முடைய பிரசங்கத்தை விட, நம்முடைய வார்த்தைகளை விட, நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, வலிமையான ஒரு வாழ்க்கை. இந்த லைஃப் சேஞ்சை பார்க்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி அட்வர்டைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறான், அவன் விளம்பரப்படுத்துறது இல்லாமல் சாட்சி 4 பேரை கொண்டாந்து சொல்ல வைக்கிறான். இந்த மூட்டு வலிக்கு ஒரு தைலத்தை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும். அது எல்லாத்தையும் பண்ணி பேசிட்டு ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கூட ரொம்ப நாள் நடக்கவே முடியலங்க, தேய்ச்சங்க, இப்போ பாருங்கள் மடியில் மடிக்கட்டில் மாடி மேலே ஏறுறாங்க, நான் நடந்து காட்டுற அந்த ஃபோட்டோலாம் காட்டுவான். பவுல் என்ன சொல்கிறாரு, பேசாத, பேசாமல் வாய் மூடிக்கிட்டு, நீ ஏதாவது செய்யணுன்னா வாழ்ந்து காட்டு. அந்த வாழ்க்கையின் சாட்சி உன் வார்த்தையை விட வலிமையானது. live worthy to your gospel. நீ அறிந்து கொண்ட சுவிசேஷத்திற்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்கிறார். அப்போது அந்த வாழ்க்கையை நம்ம ஜனங்கள் இன்றைக்கு கேட்கறதில் இருக்கிற கியூரியாசிட்டியை விட நம்ம வாழ்க்கையின் செயலை பார்க்கறதில் உள்ள கியூரியாசிட்டி ஜாஸ்தி. கியூரியாசிட்டின்னா அது என்ன அப்படின்னு என்ன செய்யணுங்க, அறிஞ்சிக்கணும். அப்போது ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறார்கள். இவன் இந்த ஊர்லேயே பிறந்த பயல்லவா, இவனுக்கு என்ன இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது, இப்போ பிக்காளி பய மாதிரி இந்த ரோட்லேயே என்ன செஞ்சு கிடப்பான், இந்த நேரமும் லூசு மாதிரி ஒரு ஓட்ட டவுசரை போட்டு இன்னமும் கிறுக்க லூசு மாதிரி சுற்றின்னு இருப்பான். நானும் இவனை கொஞ்சம் பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இவன் எப்படி படித்து இந்த லெவலுக்கு இவ்வளோ ஒரு மாற்றத்தை அவன் செஞ்சுருக்கிறான்னா இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. டேய் மாப்பிள்ளை, உனக்குள்ளே என்னடா நடந்துச்சு, நான் இந்த ஊரில் உன்னை பார்த்துக்கிட்டான்டா இருக்கேன், ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி எப்போ இந்த லெவலுக்கு வந்தேன்னா, ஆமாண்டா ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், ஒன்றுமே இல்லாத இருந்த என்ன எல்லாம் உடைய ஒருத்தர் தேடி வந்தார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிந்து கொண்டேன், அவருடைய வசனத்தை அறிந்து கொண்டேன், அவருடைய போதனை இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். அவர் கொடுத்த நல் வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்றினது, என் சுபாவத்தை மாற்றினது, என் செயலை மாற்றினது, என் பண்பை மாற்றினது, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அது என்ன செய்தது, முற்றிலுமாய் மாற்றி போட்டது. இப்போ எது அவனை இழுக்குது, நம்மளுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள். சொல்றாரு, இவ்வளவு போதிக்கிற நீ ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ற, உனக்கு நீ பண்ணிக்க மாட்டியா பிரசங்கம் அப்படின்னு கேட்கிறார் பவுல். களவு செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றல்ல, அப்புறம் நீ எது களவு பண்ற? அப்போஸ்தலருடைய உபதேசம் ஒன்காடு பேய்த்து
வண்ணாங்கட்டி ஃபெய்த்து எல்லா ஃபெய்த்தையும் பேசுகிறேன். உனக்கு அந்த ஃபெய்த்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இப்போ இவ என்ன பிரசங்கம் பண்ணா இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்தார், கிறிஸ்துவுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆளுங்கன்னு கேட்கான். இவனை ரெண்டா பழக்க வேணாம். அவனை ஹலோ இருக்கீங்களா? பிறனுக்குள்ள யாதொன்று இச்சையாதிருப்பாயாக அப்படின்னா அந்த வீட்டை எழுதி வச்சிருவீங்களா என் பையனாக்கு? ஊழியக்காரன் பண்றான் அந்த அட்டூழியத்தை. அங்கதான் இவனுக்கு பரிசுத்தம் அப்படியே நெட்ட குத்தன நிற்கும். என்னங்க பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் போட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோங்க, நாங்கள் பென்டே கோஸ்ட்டுங்க, பிந்து கோசுங்க, முட்டை கோசுங்கன்னு வாங்க வந்து. ஆஹா, இவ்வளவு பரிசுத்தமாக பேசுகிறான். கர்த்தர் நல்ல வரனை கொடுத்துருக்காரு, அதனால் நமக்கு செலவே இல்லை நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எதுனாலும் பொருளாக கொடுத்துருங்கம்மா. சரி பொருளாக கேட்குறான்னு ஏதோ மிக்சி கிரைண்டர் கேட்குறான் போல இருக்குன்னா, இல்லை 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 வாங்க ஜிஆர்டிக்கு போகலாம் வாங்க. நீ என்ன பிரசங்கிக்கிறியோ அதை வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சாதிச்சு காட்டணும். இதெல்லாம் சாகலைன்னா நீ என்ன கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்போ என்ன சிருஷ்டி? நீ பழைய சிருஷ்டியா? அறவே காட்டு கிறிஸ்டினா நீ? யோசி. விபச்சாரம் செய்யக்கூடாதுங்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுற? விபச்சாரம் செய்கிற. விக்கிரகங்களை அருவருக்கிற நீ என்ன பண்ணுற? கோயிலில் போய் திருடுறான். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, விக்கிரக ஆராதனைங்க, நாங்கள் கூவெல்லாம் குடிக்க மாட்டோங்க, கூவெல்லாம் குடிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அங்கே போய் தோட அத்துட்டு வந்துட்டான். சாமிக்கு போட்டு தோட என்ன பண்ணிட்டு வந்துட்டான்? அத்துட்டு வந்துட்டான். இவனுக்கு சாமிக்கு ஊற்றின கூழு கெட்டு போச்சு, தோடு நல்லா இருக்கு இவனுக்கு. அந்த கையை அப்படியே துண்டை வெட்ட வேணாம் அவனை. இதெல்லாம் பவுல் பச்சை பச்சை கேட்குறாரு. யார? ஏன்னா அந்த மாதிரி மாய்மாலம் பண்ணுற அயோக்கியர்கள் அந்த காலத்தில் என்ன செய்தாங்க? இருந்தார்கள். இன்றைக்கி கூட நம்ம சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலருடைய உபதேசம், ஒன்காடு ஃபெய்த்து, வார்த்தையில் இருக்கிற வேர்டில் இருக்கிறங்கிற வாழ்க்கையில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 1 நம்பர் டுபாகோர் ஃபெலோஸ் பூரா அங்கே இருக்கான். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், அந்த ஒரு லைனப்புக்குள்ள நீங்கள் கொண்டு வந்தீர்களானால், எல்லாரிடத்திலும் அவனவனுக்கு ஏதோ ஒரு விசுவாசத்தின் நிலை இருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கத்தில் உள்ள உனக்கு இயேசுவே தெரியுமானா, எனக்கு தெரியுங்க, ஆனால் தெரியும்னுவான். ஆனால் இன்னொரு குழு வந்து சொல்லுவான், எனக்கு அவர்களை விட கிறிஸ்துவை இன்னும் சிறப்பாக தெரியுமா. இன்னொருத்தன் வந்து எனக்கு அவங்க அறிஞ்சிருக்கிற ஆண்டவரை விட இன்னும் சிறப்பாக எனக்கு தெரியுமா. இவன் வந்து அவன் சொல்லுவான், இதில் எல்லாத்திலையும் விட நம்மால் வந்து என்ன சொல்லுவான், எங்களுக்கு தாங்க நல்ல வெளிப்பாடு இருக்குதும்மா. இங்கே வா உட்கார், இவ்வளோ பெரிய வெளிப்பாடை நீ பெற்றிருக்கலடா, அவன் வாழ்கிற வாழ்க்கைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு என்னடா வித்தியாசம்னு கேட்டு பாருங்க. அவனை விட கேடு கட்டவனாக இருப்பான் அவன். அதனால் இந்த உபதேசத்தை பற்றி பேசுதலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி பேசுதலும் வெறும் ஒரு மத ரீதியான வைராக்கியமான பேச்சாக இருக்கக்கூடாதுங்க. அந்த வைராக்கியம் என் வாழ்வின் செயலில் இருக்க வேண்டும். நான் வாழ்ந்தா இந்த உபதேசத்தின்படி வாழ்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்கணுங்க. நான் சொல்றது புரியலையாங்க? இப்போ இது செய்யற செயல் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 23 சொல்ல, நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ. அப்படியே உங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் பேசுவோம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ. அந்த உபதேசத்தை மீறி நடந்தால் நீ யாரை கனவீனம் பண்ணுகிறாய்? ஹலோ, யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் காட். நீ இயேசு நாமத்தில் ஞானசானம் எடுத்துற ரொம்ப யோக்கிய புலியோ? ஒன் காட் ஃபெய்த் பிரதர், அது பிரதர், வேர்டில் இருக்கிற பிரதர், சீட்டில் இருக்கிற பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சுபாவத்திலும் கிரியையிலும் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ற நீ, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். You are disrespecting God.
அப்ப ஆண்டவர் கேட்கிறார், உன்னை விட கிறிஸ்துவை பற்றிய அறிவில குறைந்த நிலையில் உள்ள எத்தனையோ மனுஷர்கள் தங்கள் பண்பிலும் தங்கள் சுபாவத்திலும் உன்னை விட மேன்மையாய் இருக்கிறார்கள் அல்லவா? உன்னுடைய விசுவாசம் சரியானது என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பி. நீ நான் பண்ற பிரசங்கம் சில ஊழியக்காரனுக்கு கொலையா இருக்கிற மாதிரி இருக்கும். நீ கேட்டா கேள்வி, இல்லைன்னா ஆஃப் பண்ணிரு. எழுதி இருக்கிறபடி சொல்லுங்க எல்லாமே. உங்களுடைய தேவருடைய நாமம் புறஜாதிகளுக்குள் உங்கள் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டார்ப்பா? இந்த மகத்துவமான சுவிசேஷத்துக்கு கர்த்தர் எதுக்காக என்ன அழைச்சார்? தூத்துறதுக்கா? அசிங்கப்படுத்துறதுக்கா? கேவலப்படுத்துறதுக்கா? சில விசுவாசியினுடைய அட்ரஸை போய் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது. சண்டைக்காரி வீடான்னு கரெக்டாக சொல்லிடுவான். ஐயோ சுருவிட்டு நின்னாலுங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த தெருவே அப்படி கலகலப்பு பண்ணிடுவாளுங்க. அந்த வீடு அந்த அங்கே தான் இருக்குது. நீங்கள் எதுக்குங்க அங்கே வந்தீங்கன்னு கேட்குறான் அவன் நம்மளை. இல்லைங்க ஜோம் பண்ண வந்தேன். இல்லைங்க அதுக்குள்ளே ஏதோ பேய் இருக்குதுங்க, ஓட்டிட்டு போங்கிறேன். உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஐயா கொஞ்சம் யோசிங்க ஐயா. இந்த உலகத்தில் கர்த்தர் ஒன்று என்ன எதுக்காக அழைச்சார்? வாழ்ந்தா அவரை மகிமைப்படுத்தணும், இல்லைன்னா இருக்கிறது வேஸ்ட்டுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை, தேவன் நம்ம கொடுத்துருக்கிற மூச்சு, உயிர், நாடி நரம்பெல்லாம் துடிக்குதுன்னா அந்த அப்பனுடைய தயவும் கிருபையும் ஒன்று தான். இந்த வாழ்க்கையை அவருக்கு மகிமைப்படுத்துறதா? இல்லைன்னா எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லுங்க. எதுக்கு இந்த சரீரம், எதுக்கு இந்த ஆரோக்கியம், எதுக்கு இந்த காது நல்லா கேட்கணும், எதுக்கு இந்த கண்ணு நல்லா தெரியணும்? ஒருத்துக்கும் பிரயோஜனம் இல்லையே. அவர் தான் சொல்றாரு, எழுதியிருக்கிறபடி பிரசங்கிக்கிறதற்கு ஏற்ற விதமாய் வாழ்க்கை இல்லாவிட்டால், அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட அந்த சுவிசேஷத்திற்கு தகுதியான வாழ்க்கைக்கு ஏற்றபடி நம்முடைய நடத்தைகள், நல் நடத்தைகளும் சுபாவங்களும் இல்லாவிட்டால் நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன பண்ணப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. 25வது வசனத்தில் என்ன சொல்ற? நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால். இப்போ இதுல என்ன ஒரு மேட்டர்னா, இதுக்கு அடுத்த நியாயப்பிரமாணத்தை பத்தி கெத்து இல்லாம அடுத்த கெத்து என்னன்னா, விருத்த சேதனம் வாங்கிட்டோம். என்ன வாங்கிட்டோம்? விருத்த சேதனம். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கையின் அடையாளத்தை கொண்டவர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கையின் அடையாளம். அவங்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள், தெளிப்பு ஞானஸ்நானம் மூழ்கி எடுத்தவர்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. இப்படி கொஞ்சம் டிராமடைசேஷனாக பேசினா தான் ஒழுங்காக கேட்குறீங்க, இல்லைன்னா தூங்குறீங்க. நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால், விருத்த சேதனம் எடுத்திருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாத மாதிரியே தான் கணக்குங்கிறார். நீ அறிந்து கொண்ட சுவிசேஷத்துக்கு தகுதியாக வாழ்ந்தனா நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, இல்லைன்னா நீ குளிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிற. தண்ணியை நாசம் பண்ணதான் மிச்சம். ஒரு தொட்டி தண்ணி வேஸ்ட். போ, செடிக்கு தான் ஊற்ற முடியும். சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா. இப்ப என்ன சொல்றாரு? ஞானஸ்நானமே எடுக்காதவன் சுபாவப்படி கரெக்டாக வாழ்ந்தானா அவன் ஏற்கனவே என்ன எடுத்த கணக்கு மாதிரி பார்க்குறாரு ஆண்டவர். அவன்லாம் ஏற்கனவே ஆண்டவருக்குள்ள இருக்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா ஆண்டவர் கிரியை பார்க்குற ஆண்டவர். அப்போது இந்த பாகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கன்க்ளூட் பண்ண போறார்னா, விருத்த சேதனத்தை அடையாளமாக பெற்றும் கிரியை இல்லாதவனை விட விருத்த சேதனம் இல்லாமல் இருந்து கிரியை செய்கிறவன் மேலானவனுங்கிறார். நீ ஞானஸ்நானத்தை வாங்கிவிட்டு இடிச்ச புலி மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்து வசனத்தெல்லாம் ஆழமாக கேட்டுட்டு
வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவன் எங்கேயோ ஒரு சின்ன ஏதோ ஒரு தப்பான ஞானசானத்தில் எங்கேயோ போயிருக்கிறான். ஆனால் எடுத்து அவனுக்கே அது சரியாக தப்பானே தெரில. ஏதோ ஒரு சின்ன சின்ன ஜெப கூட்டங்களுக்கு போகிறான். அப்படி தான் ஆண்டவருடைய வசனம் தெரியுது. அப்பப்போ ஏதோ யூடியூப்பில் சின்ன சின்ன குட்டி குட்டி செய்தியை கேட்குறான். அந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவனுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை உண்டாக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ராஜா. அவன் சும்மா சிம்பிளான எல்கேஜி பாடம் தான் கேட்டிருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில கிரியையில ஒன்றை விட மேன்மையா வாழ்றாங்கிறார். யோசிங்க. ஏன்னா லவோதிக்கேயா சபையினுடைய வஞ்சகமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திரவிய சம்பன்னன், எங்களுக்கு என்ன இல்லை, ஒரு குறைவும் இல்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. டாக்டர் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு உனக்கு என்னடா செய்யுதுன்னா, ஐ எம் ஆல் ரைட் டாக்டர், கெட் அவுட்டுங்கிற டாக்டர். நல்லா இருக்குதுன்னா எதுக்கடா அங்கே வந்த? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகளை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக நான் அறிந்து கொண்ட சுவிசேஷத்திற்கு தகுதியாய் இருப்பதாக. 27வது வசனம். சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? இது மூக்கருவம் நம்பர் 3. எங்கப்பா போற? சர்ச்சுக்கு போறேன். ஞானசானம் எடுத்துட்டேன், பரிசுத்தப்பட்டே வாங்கிட்டேன், எல்லாம் பண்ணேன். என்னடா போறேன்? ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்க போறேன், பாட்டு பாட போறேன், குதிக்க போறேன், துள்ள போறேன். சுபாவம் ஒண்ணுமே சரியில்லையே அப்படிங்கிறான். இப்போ பவுல் அதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, அவனெல்லாம் புறம்பான நிலையில் தன்னை யூதனா பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா விருத்த சேதனத்தை அடையாளமாக வாங்கிட்டு அவனுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு அவனுக்கு என்னவே கிடையாதுங்க, சம்மந்தமே இல்லை. 28 படிங்க. ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்ட புகழ்ச்சி மனுஷரால் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை அறிந்த இந்த வாழ்க்கையில் சும்மா ஞானசானங்கிறது ஒரு அடையாளம் தான். ஆனால் உண்மையான ஞானசானம் எங்கே நடக்கணும்? இருதயத்தில் நடக்கணும். அது ஆண்டவரோடு செய்து கொள்கிற அந்த உடன்படிக்கை, அந்த கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும். சும்மா அதாவது திருமணம் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. உடன்படிக்கைனால என்ன இருக்கணுங்க? அடையாளம் இருக்கணும். அடையாளத்தை முக்கியத்துவப்படுத்திட்டு விவகாரத்தை விட்டுறக்கூடாதுங்க. விவகாரம் தான் ரொம்ப முக்கியம். சில பேர் உடன்படிக்கைக்காக அங்கே மோதிரங்க நித்தியம் மாட்டிக்கிடுவான். ஆனால் கழட்டி தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு எல்லா தப்பையும் பண்ணுவான். இவன் ஒரு பக்கம் நாய் மாதிரி சுற்றுவான், அந்த பொண்ணு ஒரு மாதிரி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன உடன்படிக்கை? என்ன அடையாளம்? சரி கேட்டால் சோசியல் ப்ரொடெக்ஷனுங்கிறான். ஒன்றை நீயே ப்ரொடெக்ஷனாக இருந்துக்கிறது தெரியல உனக்கு. நாய் வேயா சுற்றுது. இவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அவன் சுற்றுறான், அவன் பொண்டாட்டியை கூட்டி இவன் சுற்றுறான். மிருகங்கள் கூட எது எது தன்னோட போய் இருக்கணுன்றது அது கூட தெரியுது. மிருகத்தை விட கேவலமாயிட்டான் மனுஷன். அதான் நான் ஒருத்தர்கிட்ட அன்றைக்கி பேசும்போது, சார் தயவுசெய்து எவனையும் மிருகம்னு திட்டிடாதீங்க. யூஆர் இல் ட்ரீட்டிங் த அனிமல்ஸ். மிருகம் தயவுசெய்து மனுஷன் என்ன பண்ணாதீங்க, திட்டாதீங்க. ஏன்டா மிருகங்கள்லாம் ஒழுக்கமாக வாழுது. கேவலமானவனுங்க அவனுங்க. ஒரு மாரல் கேரக்டர் ஒன்றுமே கிடையாது. இம்மாரல் லைஃப். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணுங்கன்னா, குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கி குடும்ப வாழ்வியலுக்குள்ளே ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்கிறதுனால பையனுக்கு அப்பா அம்மாவுடைய வீக்னஸ் தெரியுது. அதனால் பையன் என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாவுமே இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, நம்ம என்னடா போடா வாடா பண்ணலான்னு சொல்லிட்டு துணிகரமாக இறங்கிடுறான். யாரையும் கண்டிக்க முடியவில்லை. அது தன் பாதையில் ஓடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒழுக்க நெறி சார்ந்த தேவ பயத்தோடு வாழக்கூடிய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதுக்கோடு சம்மந்தப்பட்டதுங்க? நம்ம அறிந்திருக்கிற சுவிசேஷத்தோடு கூட சம்மந்தப்பட்டது. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் என்னவா நடந்துக்கோங்கப்பா,
பாத்திரவானாய் நடந்து கொள்ளுங்க. அப்போது பாத்திரவானாய் நடக்கும்போது என்ன நடக்குன்னா, நம்மளுடைய நடக்கையே மிகப்பெரிய சுவிசேஷமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தில் சுவிசேஷம் வெறும் பிரசங்கமாக மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை என்னவா மாறிடுச்சிங்க, ஒரு பிரசங்கமாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு ஸ்திரீயை கையங்களமாக பிடிச்சிட்டு வராங்க. போ, உன் பாவங்கள் உனக்கு என்ன பண்ணப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. போ, இனிமேல் என்ன பண்ணாத, பாவம் பண்ணாத. எவ்வளோ பெரிய காஸ்பல் அது. இதில் கெத்சமனே தோட்டத்தில் மல்கூசனுடைய காதை ஓங்கி வெட்டுறான். ஆண்டவர் கூப்பிட்டு ஷேக்கன் கொடுத்து, சூப்பர் வேலை செஞ்சீங்கடா, நீங்கள் தான்டா எனக்கு கூட இருக்கிற பாடி கார்டு, நீங்கள் தான்டா எனக்கு பவுன்சர்ஸு, சூப்பர் பவுன்சர்ஸ் தான் கை கொடுத்தாரா. கிடையாது, இல்லை இல்லை லூசு பையில் பட்டயத்தை இதில் போடு, உரையில் போடுன்னு சொல்லிட்டு நேராக காதை எடுத்து ஒட்ட வச்சு அவன் பார்க்குறான், வெட்டினதே வேஸ்ட்டு போல இருக்கே. இந்த ஆள் தான் முதல்ல கேட்டார், பட்டயங்கள் ஏதாவது இருக்குதான்னு கேட்டவரே விருதான். ஆனால் அவர் கேட்ட நோக்கம் என்ன தெரியுமா, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ஒரு ப்ராஃபஸி இருக்குது, அவர் அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டுன்னு ஒரு அந்த தீர்க்க தரிசன வாக்கை நிறைவேறதுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்டுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருங்க. ஆமாம், அக்கிரமக்காரி ஒருவனாக எண்ணப்படும்படி என்ற அந்த தீர்க்க தரிசன வாக்கை நிறைவேறதுக்கு தான் பட்டயத்தை எடுத்துக்க சொன்னார். போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பட்டயத்தை கேட்கல. அப்போ அவன் பட்டம் இருக்குதான்னு கேட்டவொடனே என்ன நினச்சிட்டான், இவருக்கு ஏதோ சிக்கல் நடக்க போது, சான்ஸ் கிடச்சா போட்டு தள்ளுவன்ற அந்த பரபரப்போடையே கத்தியை வச்சுருக்கான். ஆனால் வெட்டுற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருந்தார். வெட்டுக்கு முன்னாடி தடுக்கலை, வெட்டுற வரைக்கும் விட்டுட்டு அந்த காதை ஒட்ட வச்சு பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தினால சாகணும்னு சொல்லிட்டு மல்கூசனுடைய காதை சுகமாக்குறாரு. அந்த செயல் எவ்வளோ பெரிய சுவிசேஷம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவரை பிடிக்க வந்தவனுடைய காதை ஒட்ட வைக்கிறார். அதுக்கு முன்னாடி காட்டி கொடுத்தவன் வரான். காட்டி கொடுத்தவன் வரும்போதே கூட இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் தெரியும், அவன் தான் கூட்டு போகிறவங்களை லீட் பண்ணி கூட்டு வரவன். கட்டி பிடிச்ச உடனே இந்த இயேசுநாதர் வேறு ஏதாவது பண்ணுவான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஸ்நேகிதரே, முத்தத்தினாலாடா என்ன செய்கிற, காட்டி கொடுத்தனார். எவ்வளோ பெரிய காஸ்பல் அது. அவ்வளவு அடித்து குத்துயிரும் கொலையுருமா தொங்க விடுறாங்க. அப்பொழுதும் வாயத்துறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். What a God we are serving. எப்படிப்பட்ட அற்புத தெய்வத்தை நம்ம வழிபடுறோம். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவும் சுவிசேஷத்தை கொடுத்தது. இன்னும் ஒரு 2 வாரம் ஆச்சுன்னா ஊரல் போட்டுருவாங்க. நம்மால் இப்பயே போட்டாங்க. என்ன ஆப்பி கிச்சு மிச்சு தலையில் மண்ணெண்ணையை வச்சு கொளுத்த ஆப்பி கிச்சு மிச்சு. டேய், கிச்சு மிச்சுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? மாமா பியே பாட்டில் சரக்குலாம் ரெடியாக இருக்கும். வெளிநாட்டிலலாம் வேற குதூகலமாக இறங்கிட்டாங்க. ஜோசப் வேலை செய்கிற ஹோட்டலெல்லாம் அக்டோபர் மாதமே ஊரல் போட்டாங்க கேக்கு செய்யறதுக்கு. அது 4 மாதம் அது புளிச்சு அது கொதிச்சாதான் அந்த கேக்கு என்ன செய்யுமா, நல்லா வருமா. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ரெடி ஆகுது. பண்டிகை ஆச்சாரங்களுக்கு உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது. பல கோடி மில்லியன் டாலர்களை இன்றைக்கி ஏர்லைன்ஸுக்கும் ஹோட்டல்களுக்கும் அந்த 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 பண்டிகை இன்றைக்கி என்ன கொடுக்க போகுதுங்க, பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்க போகுது. ஆனால் உங்களுக்கு எனக்கு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? நம்ம பண்டிகைகளை ஆசிரிக்கிறவர்கள் அல்ல, அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து எங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பதை விட மிகப்பெரிய செய்தி, அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. The God who born in the city of Bethlehem is living in me. அவர் கிறிஸ்துவே மகிமை நம்பிக்கை எனக்குள்ள வாசம் பண்றார் என்கிறது அதை விட மிக பிறந்த செய்தி. அதை விட ஒரு டாப் கிளாஸ் செய்தி ஒன்று சொல்லட்டுமா? அவர் உங்களை அழைத்து கொண்டு போக சீக்கிரம் வர்றார் என்கிறது சிறப்பான செய்தி. ஹல்லேலூயா. இந்த நற்செய்திக்காக தான் அழைத்திருக்கிறாரியா. அப்போது அவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? அதான் பவுலே ஒரு இடத்துல டவுட்டாக கேட்குறான், உனக்குள்ளே ஏசு இருக்கிறாருன்னா தயவுசெய்து என்ன பண்ணிப்பார், சோதிச்சுப்பார். ஏன்னா சில நேரத்தில் சிலர் பேசுகிறத பார்த்தா இருக்கிறாரா இல்லையானே டவுட்டாக இருக்குது. சிக்கல் முக்கலாக பேசுகிறா, பேச்சு உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. கர்த்தருக்கு பதிலாக கருத்தவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது. ஏதோ வேற ஒரு 7 ஒன்று உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிற மாதிரி இருக்குது, ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்குது. அது சரியில்லை பாருங்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்கள். வேதத்தில் பக்கம் அப்போஸ்தலர் எழுதுகிறார், கேட்கிற வசனத்தை அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனாலே
கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நீ கேட்டு அறிந்திருக்கிற அந்த சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு பாத்திரமாய், அதற்கு தகுதியாய் live worthy to the gospel of Jesus Christ. Let your conduct be worthy to the gospel of Jesus Christ. உன்னுடைய நல் நடக்கையும் சுபாவமும் செயலும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு தகுதியுள்ளதா இருக்கட்டும். ஆகவே இந்த உபதேசம், இந்த நாமம், இந்த ஞானஸ்நானம், இதை குறித்த வீண் கிரியை இல்லாமல், அதை குறித்த ஒரு பெரிய மன்மதையிலும் மேட்டிமையில எண்ணத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் கேட்டதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நீ கேட்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிற, கேட்காமலே நிறைய பேர் சுபாவத்தின்படி அப்படி இருக்கிறார்கள். உன்னை விட அவர்கள் மேன்மையானவர்கள். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை அழைச்ச அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையான அழைப்பு. இந்த அழைப்புக்கெல்லாம் நம்மளாம் தகுதியே கிடையாதுங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மளை அந்த வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அறிந்த இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்கு சிறப்பானதை, மேன்மையானதை இந்த உலகத்தில் தந்து, இதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் உங்களை, அவருக்காக நீங்கள் வாழ்வீர்களானால் அவர் உங்களுக்காக இருக்கிற தெய்வம். He is a God of always for you. அவர் உங்களுக்காக நிற்கிற தெய்வம், உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம், உங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், உங்களுக்காக காரியங்களை முடித்து கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நல்ல செய்தியை அறிந்திருக்கிற அவருக்கு நம்மளை முழுசுமாக ஒப்பு கொடுத்துட்டுனா அவர் எந்த லெவலுக்கு அவர் இறங்க ரெடியாக இருக்கிறாரு. அக்கினி சூளையில் போடுறியா என் பிள்ளையா, நான் உள்ளே போய் கட்ட வைப்பேன்டா. நீ சிங்கத்தின் கெவிக்குள்ளே போடுறியா, நான் போய் சிங்கத்து வாயை கட்டுவேன்டா. கட்டாமல் கூட காப்பாற்றிருக்கலாம். எதை? சிங்கத்தை வாயெல்லாம் கட்டியிருக்கலாம். அந்த உள்ள போட்ட போது அவங்கள அப்படியே கட்டெல்லாம் கூட இல்லாமல் அப்படியே வெளியிலலாம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் உள்ள போட்டவன் வெளியில் வரும்போது வித்தியாசமாக வரணுங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கணும் இல்ல? கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்கிற ஒரு அத்தாட்சி அவனுக்குள்ள இருக்கணும் இல்லையா? அந்த அத்தாட்சியை நிரூபிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த காரியத்தை பண்ணார். கட்டுகளை அவிழ்த்தார், சிங்கத்தின் வாயை அடைத்தார், காரியங்களை மாற்றினார், காரியங்களை சித்தி பெற செய்தார். காரணம், கர்த்தர் நம்மிலே ஒரு அடையாளமாய் இருக்கிற தெய்வம். நீ அவருக்காக வாழ்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு அடையாளமாய் மாற்றுவார். ரட்சிக்கப்பட்ட நீ அந்த சுவிசேஷத்திற்கு பாத்திரவானாய் நடந்து கொள். Let your conduct be worthy to the gospel of Jesus Christ. இந்த சத்தியத்தோடு செய்தியை நிறைவு பண்ணுகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழும்புவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால நேரத்தில் தந்த முடி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யூதர்கள் தங்கள் இருதயத்திலே நியாயப்பிரமாணத்தை, விருத்த சேதனத்தையும் மத ரீதியான நிலையில், பாரம்பரிய ரீதியான நிலையில் மிகப்பெரிய வைராக்கியத்தை கொண்டு கிரியையிலே ஒன்றும் செய்யாதவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒரு தகுதியுள்ள வாழ்க்கை, நாங்கள் அறிந்து கொண்ட இயேசுவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இந்த காலவெளியில் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. குறைகளை மன்னியும் அப்பா. மாம்சத்தில் நாங்கள் அநேக நேரங்களில் சோர்ந்து பலவீனப்படுகிறோம். எங்களை நீர் மாற்றும், எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற யாவர் மீது உம்முடைய கிருபை இருக்கட்டும். எல்லாருக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஜீவன், வாழ்வு, ஆசீர்வாதம் யாவை நீர் தந்து வழி நடத்தும். நிறைவான நன்மையினால நிரப்பி ஆண்டவருக்கென்று சாட்சிகளாய் வாழ, உமக்கு ஒரு அடையாளங்களாய் இவர்கள் திகழ நீர் கிருபை அருளும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், நிறைவான நன்மையை தந்து வழி நடத்தும். எல்லா கனத்துதி மகிமை உமக்கே எடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென்.